ஆங்காங்கே விஸ்வரூபமாய் எழுந்துள்ள மதச்சண்டைகள், பிரிவினைவாதங்கள், பயங்கரவாதிகளின் நாச வேலைகள், தர்ம சிந்தனையற்ற சுயநலவாதிகளின் தீய செயல்கள் பெருகிக் கொண்டே வருவதை நாம் அறிந்தும் ஏதும் செய்ய இயலவில்லை. மனித நேயம் நிலை குலைந்து போவதை அன்னை ஆதி பராசக்தி பார்த்து கொண்டிருப்பாளா என்ன? நமது ஆன்மா பரிசுத்தம் பெறவே எடுத்தாள் இந்த அவதாரம். இன்றைய கலியுக தர்மப்படி தான் படைத்த அனைத்து ஆன்மாக்களையும் காக்க மிக எளிய தோற்றம் அளிக்கிறாள் அன்னை ஆதி பராசக்தி. தன்னை தரிசித்தவர்கள் நொடிப்பொழுதில் இனம் புரியாத ஈர்ப்பு சக்தியை உணர்கிறார்கள். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். வாழப் பழகணும், பிறரையும் வாழப் பழக்கணும் என தெய்வநிலைக்கு உயர்வடையச் செய்யும் அன்னையானவள் தனது அவதார திருநாள் அன்று சித்தர் பீடத்தை வலம் வரும் அற்புத காட்சி. தருமத்தை நிலைநாட்ட, தீமைகளை அழிக்க, நல்லவர்களை காக்க அன்னை ஆதி பராசக்தியானவள் இறங்கி வந்தாள். அன்று சக்திவேல் தந்து தன் மைந்தனை கொண்டு சூரர் குலம் வேறறுத்தவளும் அவளே. பக்தி நெறி காட்டி பாரோரை மீட்டிட பிள்ளைக்கு பால் அளித்து சீர்காழி ஞான சம்பந்தனை பிறப்பித்தவளும் அவளே. 10 தலை ராவணனை கொன்று அழித்திட வேண்டி ராமருக்கு வெற்றி தந்தவளும் அவளே. பண்டனையும் மகிடனையும் சும்ப நிசும்பனையும் படற்கிளையோடு அழித்த தேவியும் அவளே. முக்தி நெறி அறியாத மூட உலகத்தை மீட்டுத்தர மறுவூரில் வந்து இறங்கியவளும் அவளே. அண்டி வரும் பக்தர்களின் அல்லல்களை போக்க அன்னையானவள் எழுந்தருளியுள்ள ஸ்தலமும் இதுவே. தன் பிள்ளைகளின் விருப்பத்திற்கு இணங்க அவர்களது பாணியிலேயே பிறந்த நாளை கொண்டாடி அம்மா அவர்களை மகிழ்விக்கும் காட்சி. அவதாரம் என்பதே ஒரு மலர். அது நமக்காக மலர்ந்ததுதானே. இந்த அவதார மலருக்கு அன்பு மலராக இவ்விழா மலரை தனது மலர்கரங்களால் வெளியிட அதனை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் டி. விஸ்வநாதன் அவர்கள் பெற்றுக்கொண்டார். திருமதி அம்மா எழுதிய பயணக் கட்டுரை எனும் நூலும் இவ்விழாவில் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழக அரசு செயலர் திரு காசி விஸ்வநாதன், சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் எம். தணிகாச்சலம், ஓய்வு பெற்ற டிஐஜி திரு என். இளங்கோவன், தொழிலதிபர் திரு பி. ஹரிகுமார் ஆகியோர் பங்கேற்றனர். ஆதிபராசக்தி கோவிலில் இருக்க அடிகளார் அவர்களின் 66வது பிறந்த நாளில் நான் கலந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அடிகளார் அவர்கள்
ஆன்மீகத்து பணி மட்டுமல்லாமல் இங்கே இருக்கும் லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு நல்லதொரு இலவசமான கல்வியை கொடுத்து பள்ளி கல்வி முதல் கல்லூரி கல்வி வரை கல்வியை தானமாக செய்து மிகப்பெரிய ஒரு உலகளாவிய ஒரு சேவை செய்து வருகிறார்கள். அதற்காக இந்த அறக்கட்டளையை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். ஏறக்குறைய இங்கு இருக்கும் ஒரு 200 கிராமங்களுக்குள்ள குழந்தைகள் இலவசமாக கல்வி பெற்று வருகிறார்கள் என்று அறிகிறோம். இந்த கல்வி சேவையானது இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய சேவையாக கருதப்படுகிறது. இப்படியே இவர்கள் சேவையை தொடருமானால் இந்த அறக்கட்டளை ஒரு பல்கலைக்கழகமாக உருவாகும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. டிசிப்ளின் இஸ் த ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள மாணவனே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் என்பது என்னுடைய கருத்து. எனவே ஆதிபராசக்தி அறக்கட்டளை பயிலும் மாணவர்கள் மிக நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள மாணவர்களாக திகழ்ந்து வருகிறார்கள் என்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. எம்மதமும் சம்மதமே என்று கூறி வரும் அம்மா மத நல்லிணக்கத்தையும் சமய ஒருமைப்பாட்டையும் நடைமுறைப்படுத்தி வருவது எல்லோரது மனதிலும் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறாள் என்பதில் ஒன்றும் வியப்பில்லை. Wonderful arrangement, excellent view, excellent, amazing personality, excellent, amazing darshan, amazing blessings, everything amazing. Thank you. பிள்ளைகள் மீது கரிசனம் கொண்டு அவர்களுக்கு தரிசனம் தர அலங்கார மேடையில் அழகுற அமர்ந்திருந்தாள். தனது பக்தர்கள் அமைத்து தந்த அழகான அரியாசனத்தில் கனிவோடு அமர்ந்திருந்தாள். தரிசன மேடையில் அவள் நமக்காக அமர்ந்திருக்க, நாம் வந்ததற்கு பலனை அள்ளித்தர அவள் காத்திருக்க, அழகுற அவள் பாசத்தோடு வீற்றிருந்தாள். தன் பார்வையினாலேயே பல லட்சம் மக்களுக்கு அழிவிலிருந்து காப்பாற்றும் அன்னையானவள் அம்மா அம்மா என நாதழுக்க ஏங்கி வரும் பிள்ளைகளை அரவணைக்க தாயன்போடு அவள் காத்திருந்தாள். நம்பிக்கையின் இருப்பிடமாக, வாழ்விற்கு தூண்டுகோலாக, அன்பின் அடையாளமாக, துன்பங்களை தீர்ப்பவளாக, கேட்பவையெல்லாம் அள்ளி தருபவளாக, கேளாமலும் கொடுக்கும் மாதரசியாக, கலியுக அவதாரமாக அம்மா இங்கே அருள் தரிசனம் அளித்துக் கொண்டிருக்கிறாள். ஆத்தா, மகமாயி, தாயே, அம்மா, ஆதி பராசக்தியே என இவளை தன் மனதிற்கேற்ப அழைத்து மகிழும் இக்காட்சி இப்பிறவியின்றி எப்பிறவியில் நாம் காணப்போகிறோம். பரம்பரை பரம்பரையாக, வாழையடி வாழையாக தெய்வ உணர்வும் தெய்வ நம்பிக்கையும் கொண்டவர்கள் நாம் தானே. இந்த உணர்வை அம்மாவின் அவதார திருநாளன்று நாம் நன்கு உணரலாம். அவளது அருட்பார்வைக்காக தவம் கிடந்து நாம் இந்நாளில் பெறுவது நாம் பெற்ற பேறுதானே.